Good morning, students. Now we are going to see about the 10th standard science unit 10 types of chemical reactions. In this lesson we will learn about the topic from 10.1 to 10.2. Okay, now let us see the introduction of this lesson. As you know from your earlier studies, a chemical reaction involves breaking of old chemical bonds. அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எதை இன்வால்வ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ஓல்டு கெமிக்கல் பாண்டை பிரேக் பண்ணி என்ன பண்ணுது அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ கெமிக்கல் பாண்ட் ஒரு நியூ கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? திஸ் சேஞ்ச் மே ஹேப்பன் ஸ்பான்டேனியஸ்லி. அதுவாக இந்த சேஞ்சஸ் வந்து அதுவாக கூட நடக்கலாம். இல்லை அப்படின்னா திஸ் சேஞ்ச் மே ஆர் இட் மே பி ஃபெசிலிட்டேட்டட் பை எக்ஸ்டர்னல் ஆர் எனர்ஜி, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆர் எனர்ஜி. அப்போ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நியூ பாண்ட் ஃபார்ம் பண்ணுறது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கறது மூலமாகவோ எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்கறது மூலமாகவோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த நியூ பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, chemistry is all about chemical reactions. In your day-to-day life, you could observe many chemical reactions. A clear understanding of these reactions is essential in order to manipulate them for the sake of human life and environment. So, chemistry mainly focuses on chemical reactions. Let us try to find the answers for the following questions. You need energy to play, walk, run or to perform various physical activities. Where do you get the energy from? Okay, அப்போ நீ நடக்கிறதோ நீ விளையாடுறதோ நீ என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாலும் உனக்கு எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்க. அண்ட் ஹவு டு பிளான்ஸ் க்ரோ அண்ட் கெட் தேர் ஃபுட். அதாவது எப்படி வந்து பிளான்ஸ் வந்து வளருது, அதுக்கு ஃபுட் வந்து எங்கேருந்து கிடைக்குது. ஹவு டஸ் த கார் மூவ் யூஸிங் ஃபியூவல். எப்படி ஒரு ஃபியூவலை நம்ம ஃபியூவல் இருக்கிறது மூலமாக பெட்ரோல் கொடுக்கறது மூலமாக காரை வந்து எப்படி அதுவாக ஓடுது. ஒய் டஸ் அயர்ன் ரெஸ்ட் ஆன் இட்ஸ் எக்ஸ்போஷர் டு வாட்டர் ஆர் ஏர். ஏன் வந்து வாட்டர்லேயோ ஏர்லேயோ அந்த ரெஸ்ட் வந்து ஏன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து நமக்கு இருக்கும். யூ கெட் எனர்ஜி ஃப்ரம் த டைஜஷன் ஆஃப் த ஃபுட் யூ ஈட். நீ வந்து நீங்கள் சாப்பிட்ற அதுக்குரிய ஆன்சர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. யூ கெட் எனர்ஜி ஃப்ரம் த டைஜஷன் ஆஃப் த ஃபுட்டு. நீ என்ன சாப்பிட்றியோ அதுலேருந்து உனக்கு எனர்ஜி கிடைக்கிறது மூலமாக உனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுது. பிளான்ஸ் க்ரோ பை அப்சார்பிங் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த எர்த் அண்ட் டு கெட் தியர் ஃபுட் பை ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். அப்போது அந்த பிளான்ஸ் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் வந்து அந்த எனர்ஜிஸ் வந்து வாட் இஸ் த நியூட்ரியன்ஸை வந்து மண்ணிலேருந்து அந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடந்து அதுக்கு தேவையான ஃபுட் வந்து அது கிடைக்குது. தென் கம்பஷன் ஆஃப் ஃபியூவல்ஸ் மேக்ஸ் அ கார் டு மூவ். கம்பஷன் அந்த ஃபியூல் எரியறது மூலமாக என்ன கிடைக்குது அப்படின்னா வாட் இஸ் இட் அந்த கார் வந்து மூவ் ஆகுது. தென் ஆக்சிடேஷன் ஆஃப் அயன் காசிங் ரஸ்டிங். அயன் வந்து ஆக்சிடைஸ் ஆகிறது மூலமாக என்ன கிடைக்குது, தண்ணியில் ஆக்சிஜன் இருக்குது அண்ட் வாட்டரில் ஏரில் வந்து ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா ரஸ்டிங் வந்து ஃபார்ம் ஆகும். திஸ் ஆர் ஆல் த கொஷின்ஸ் ஃபார் தட் ஆன்சர்ஸ் ஃபார் தட் above கொஷின்ஸ். So all these processes are chemical changes, that is the materials which undergo changes are converted to some other new materials. For example, by burning petrol and hydrocarbons present in it are converted into carbon dioxide and water. In this chapter let us discuss the nature and types of chemical reactions. அதாவது என்ன அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட நேச்சர் என்ன அண்ட் என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த லெசனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகே, வாட் ஹேப்பன்ஸ் டூரிங் த கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் த ஆட்டம்ஸ் ஆஃப் த ரியாக்டிங் மாலிக்யூல்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ் ரீஅரேஞ்ச் டு ஃபார்ம் நியூ மாலிக்யூல்ஸ். ஓகேவா? அப்போ ரியாக்ட் பண்ணக்கூடிய ரெண்டு ஆட்டமோ இல்லை மாலிக்யூலோ என்ன பண்ணும் அப்படின்னா நியூ மாலிக்யூலை வந்து என்ன பண்ணும், கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ணும். ஓல்டு கெமிக்கல் பாண்ட்ஸ் பிட்வீன் த ஆட்டம்ஸ் ஆர் ப்ரோக்கன். அப்போ பழைய கெமிக்கல் பாண்டிங் இருக்கிற மாலிக்யூல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரோக்கப் ஆகி, அதாவது அந்த பாண்டிங் வந்து உடஞ்சி நியூ கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். பாண்ட் பிரேக்கிங் அப்சார்ப்ஸ் எனர்ஜி. பாண்ட் பிரேக்கிங், அதாவது அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகும்போது எனர்ஜியை அப்சார்ப் பண்ணும். வேறஸ் பாண்ட் ஃபார்மேஷன் ரிலீசஸ் எனர்ஜி. அப்போ இது 1 மார்க்கில் வரும். இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். பாண்ட் பிரேக்கிங் அப்போது எனர்ஜி வந்து அப்சார்ப் பண்ணும்.
Okay, whereas the bond formation releases energy. This is the 1 mark. Okay, then how are chemical reactions represented? எப்படி வந்து chemical reaction represent பண்ணணும் அப்படின்னா, when a methane reacts with oxygen it forms carbon dioxide and water. How can you represent this reaction? ஓகே, மீத்தேன் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி என்ன கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் நமக்கு கிடைக்குது. இது வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன் அப்படின்னா, மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ், அதாவது ஆரோ மார்க் கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் அப்படிங்கிற நம்ம வேர்டிங்கில் கொடுக்குறோம். கேன் பி ரிட்டன் அஸ் அ வேர்ட் அஸ் shown in below. அதாவது வேர்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இது இப்படி கெமிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க, எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் திஸ் ஈக்குவேஷன் டஸ் நாட் கிவ் த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். இது வந்து நம்ம வெறும் நம்ம அந்த நேம் மட்டும் எழுதிட்டோம் அப்படின்னா அந்த கெமிக்கல் காம்போசிஷன் வந்து நமக்கு கிடைக்காது, ரியாக்டண்டோட காம்போசிஷன் கிடைக்காது. ஸோ அண்ட் ப்ராடக்ட்ஸும் கிடைக்காது. ஸோ டு லேர்ன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் இட் இஸ் ரெப்ரசன்டட் பை அ கெமிக்கல் ஈக்குவேஷன். அதை வந்து கெமிக்கல் வேர்டிங்காக எழுதாமல் கெமிக்கல் ஈக்குவேஷனாக எழுதணும். இட் இஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன். த chemicals of the reactions are represented by the chemical formulas. அதப்போ அதை வந்து மீத்தேன்னா அதோட கெமிக்கல் ஃபார்முலாஸ் எழுதணும். அண்ட் ஆக்சிஜன் அப்படின்னா அதோட கெமிக்கல் ஃபார்முலா எழுதணும். கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா அதோட கெமிக்கல் ஃபார்முலா எழுதணும். இதை ஒவ்வொன்றுத்துக்கும் கெமிக்கல் ஃபார்முலா எழுதியிருக்கணும். ஓகே, த காம்பவுண்ட்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ் விச் அண்டர்கோ ரியாக்ஷன்ஸ். அதாவது ரியாக்ட் பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்து என்னது, ரியாக்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் டு ஷோன் த லெஃப்ட் ஆஃப் த ஆரோ, அதாவது அந்த எங்கே இருக்கும் அப்படின்னா ஆரோவுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஓகேவா, லெஃப்ட் சைடில் இருக்கும். ஆரோவுக்கு ரைட் சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம்டு, என்னென்ன காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆக போகுதோ அது ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர் ஷோன் இன் ஃபிகர் இன் த ஷோன் டு த ரைட் ஆஃப் த ஆரோ. த ஆரோ இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன். ஆரோ வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷனை இண்டிகேட் பண்ணுது. எல்லாமே 1 மார்க்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது என்ன அந்த ரியாக்டன்ட் என்ன சைடில் இருக்கும், ப்ராடக்ட் எதிர் சைடில் இருக்கும், அந்த ஆரோ என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறத என்ன பண்ணணும், 1 மார்க்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, thus aforesaid reactions can be written as follows. What is that? CH4 plus O2 gives CO2 plus H2O. But this is also incomplete chemical equation. இது வந்து இந்த ஈக்குவேஷன் என்ன இருக்குது அப்படின்னா கெமிக்கல் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே கார்பன் 1 இருக்குது, இங்கேயும் என்ன இருக்குது, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கார்பன் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கார்பன் இருக்குது. ஓகே, இது டேலி ஆகிடுச்சு. தென் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் 3 ஆக்சிஜன் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னீங்க அப்படின்னா ஒரு பூந்தியை லட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும், அது என்ன கிடைக்கும், அதே அளவுக்கு. இப்போ 100 கிராம் பூந்தியை நீங்கள் லட்டாக பிடிச்சிங்கன்னா அதே 100 கிராம் லட்டு தான் கிடைக்கணும். ஏன் அதோட கம்மியாகவோ கூடவோ கிடைக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் த ஃபார்முலா, மெயின் ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணணும், கெமிக்கல் இது வந்து எத்தனை இப்போ ரைட் ஹேண்ட் சைட்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணணும். தட் இஸ் த பேலன்சிங் ஈக்குவேஷன். ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டு. பட் அகைன் ஐம் ரீடிங், பட் திஸ் இஸ் ஆல்சோ இன்கம்ப்ளீட் கெமிக்கல் ஈக்குவேஷன் பிகாஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர் ஸ்டேட்ஸ் தட் மேட்டர் கேன் நாட் பி கிரியேட்டட் ஆர் destroyed. You cannot create new atoms by chemical reactions. In contrast, they are rearranged in different ways by a chemical reaction to form a new compound. So in a chemical equation, the number of atoms of reactants and the products must be equal. So the number of hydrogen and oxygen atoms of the reactants and the products are not equal in the given equation. So on balancing, the number of atoms for the following equation can be obtained. CH4 plus 2O2 gives CO2 plus 2H2O. இப்போ நீங்கள் வந்து இந்த ஆட்டம்ஸை ரைட் ஹேண்ட் சைடோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோ நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்படி தெரியும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகே, further the chemical equation provides information on the physical state of the substances and the conditions under which the reactions takes place. ஓகே, அப்போ அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்னா அது அந்த ஆட்டம் அந்த மாலிக்யூலோ காம்பவுண்டோ என்னது சாலிடா லிக்விடா கேஸா அப்படிங்கிற ஃபிசிக்கல் ஸ்டேட்டை எழுதியிருக்கணும். ஓகேப்பா, CH4 அப்படிங்கிறது கேஸ், ஜீனுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கேஸ். தென் ஆக்சிஜன்கிறது கேஸ், கார்பன் டை ஆக்சைடுங்கிறது கேஸ், அண்ட் H2ங்கிறது கேஸ் கிடையாது. உங்களோட புக்கில் கரெக்ட் பண்ணிக்கோங்க, தட் இஸ் லிக்விட். ஓகே, அப்போது எல்லாமே என்னது
இந்த ஃபிசிக்கல் சாலிடா லிக்விடா கேஸாங்கிறத எழுதியிருக்கணும். சரியா? திஸ் இஸ் த மெயின் திங் ஆஃப் திஸ் தட் பேலன்சிங் த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுவோம். இதுவுமே நமக்கு நோட்டிஃபை பண்ணியிருக்கணும். Then a balanced chemical equation is simplified representation of chemical reactions which describes the chemical composition, physical state and the reaction and the products and the reaction conditions. அப்போ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்னா எப்படி இருக்கணும்னா சிம்பிளிஃபைட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கணும் விச் டிஸ்கிரைப்ஸ். பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிம்பிளிஃபைட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். அது எதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா அது என்ன கெமிக்கல் காம்போசிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணோம். அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டுமே அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணோம். அந்த ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷனில் பேரில் அது வந்து என்ன பண்ணுறது ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத அதை வந்து கொடுத்துருக்கணும். கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஒரு பேலன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? ஒன்று கெமிக்கல் காம்போசிஷன் கரெக்டாக இருக்கணும், தென் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், தென் ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வந்து நாங்கள் சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் அது ரியாக்ஷன் கண்டிஷன் அது என்ன மாதிரியான சூழ்நிலையில், சரியா, என்ன மாதிரியான சூழ்நிலையில் இது வந்து இந்த ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஒன்று ஹீட்டிங் ப்ராசஸ், இன்னொன்று கூலிங் ப்ராசஸ், ஏதோ ஒரு ப்ராசஸிங் மூலமாக இது நடந்திருக்கும். அந்த ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷனுங்கிறது, ஹீட்டிங்னா என்னது ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டிருப்பாங்க. தென் அது வந்து கேஸஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மேலே பார்த்து ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. இதுவே ப்ரிசிபிடேட் வீழ்படிவுன்னு சொல்லுவாங்க. வீழ்படிவு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கீழ் வாக்கில் ஆரோ மார்க் போடணும். எந்த காம்பவுண்ட் வந்து அதாவது ப்ரிசிபிடேட் ஃபார்ம் பண்ணுதோ அதை கீழ் வாக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆரோ மார்க் போடுவாங்க. ஓகேவா? ஓகே, now more to know the phases or physical state of substances in a chemical reactions are denoted in a short form within a bracket as the subscript of the formula of the respective substances. For example, when the solid potassium reacts with the liquid water, it produces a hydrogen gas and potassium hydroxide solution. All this information of the reaction is given in the chemical equation shown in below. அப்போ 2K அப்படிங்கிறது solid and 2H2O அப்படிங்கிறது liquid and 2KOH அப்படிங்கிறது aqueous solution. aqueous solutionனா தண்ணீர் கலந்த மாதிரியான ஒரு ஸ்டேட். ஓகே, அதை வந்து அக்வஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் ஹைட்ரஜனுங்கிறது என்னதுன்னா அப்படின்னா கேஸ். ஓகே, இப்போ அந்த சிம்பிள் ஃபேஸஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டேட் எப்படி என்ன சொல்லுது அப்படின்னா எஸ்ங்கிறது சாலிட், எல்லுங்கிறது லிக்விட், கேஸுங்கிறது கேஸ் அண்ட் அக்வஸ்ங்கிறது அக்வஸ் சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் வாட்டரி டைப் தான். ஆனால் வந்து லிக்விடுங்கிறது அது லிக்விட் ஃபார்மில் இருக்கும். லிக்விட்னா தண்ணிக்கு மட்டும் தான் அது லிக்விட். ஓகே, இதுவே வந்து கெமிக்கலோட அந்த தண்ணி மாதிரியான மிக்ஸ் ஆகிற கெமிக்கல் வந்து தண்ணியாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, now next we are going to see about the types of chemical reactions, the classification based on the nature of rearrangement of the atoms. So far you studied about the chemical reactions and how it can be described as a chemical equation. A large number of chemical reactions are taking place around us every day. Are they taking place in a similar way? No. Each reaction involves different kinds of atoms and hence the way of react also differs. ஓகே, அப்போ எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் எப்படி ஒரே மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். அது வந்து கெமிக்கல் அந்த ஆட்டம்ஸும் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால அந்த ரியாக்ஷனும் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ தட்ஸ் பேஸ்ட் ஆன் த மேனர் பை விச் த ஆட்டம்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஆர் ரீஅரேஞ்ச்டு. ஓகே, அதன்படி தான் என்ன பண்ணும், அந்த ஆட்டம் ரியாக்டன்ட் வந்து ரீஅரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் அஸ் எப்படி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா காம்பினேஷன் reaction means what ரெண்டே கம்பைன் ஆகிறது. A combination reaction is a reaction in which two or more reactions combine into form compound. 2 அல்லது 3 atoms சேர்ந்து ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் சிந்தசிஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் காம்போசிஷன் ரியாக்ஷன். அப்போ இது 1 மார்க்கில் கேட்கலாம். காம்பினேஷன் ரியாக்ஷனோட இன்னொரு பேர் என்ன, இன்னொரு நேம், another name of the combination reaction. ஓகே,
இல்லைன்னா காம்பினேஷன் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். காம்பினேஷன் ரியாக்ஷன், சிந்தசிஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறத இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த ஒரு ரியாக்ஷனுக்கு ஒரு சில அதிகமான பேர்கள் இருக்குது, நேம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். when reactant A combines with the B, ஏயும் பியும் கம்பைன் ஆக it forms product A and B. The generalized scheme of the combination reaction is given below. For example, அதுக்கு இப்போ A plus B gives A, B அந்த காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் கேஸ் combines with the chlorine gas. Hydrogen gas is combined with chlorine gas to form hydrogen chloride gas. ஹைட்ரஜனும் குளோரைடும் ஹைட்ரஜன் கேஸும் குளோரைட் கேஸும் கம்பைன்ட் ஆகி HCl அப்படிங்கிற கேஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. டிபெண்டிங் ஆன் தட் கெமிக்கல் நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் தெர் ஆர் 3 classes ஆஃப் த காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். அப்போ அது காம்பினேஷன் ரியாக்ஷன் எத்தனை டைப்ஸாக இருக்குது அப்படின்னா 3 கிளாஸஸில் இருக்குது. தென் எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட். ஒரு எலமெண்ட்டும் சேர்ந்து காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறது. ரெண்டு டைப் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ், 2 elements react with one another to form compound. ரெண்டு தனித்தனியான எலமெண்ட் மட்டுமே சேர்ந்து ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுறது. திஸ் ஒன் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, திஸ் ரியாக்ஷன் மே பி டேக் பிளேஸ் பிட்வீன் த மெட்டல் அண்ட் த நான் மெட்டல் ஆர் 2 நான் மெட்டல்ஸ். ரெண்டு மெட்டல் மட்டும் தனியாக இருக்கலாம், மெட்டலும் நான் மெட்டலும் சேர்ந்து இருக்கலாம், இல்லைனா 2 நான் மெட்டல்ஸ் நான் மெட்டல் மட்டுமே சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு என்னது இருக்கலாம் மேபி இருக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சாலிட் சல்ஃபர் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன். Solid sulfur reacts with oxygen gas. It produces a sulfur dioxide. Here both the reactions are non-metals. அப்போ reactants, அப்போ சல்ஃபரும் non-metal, ஆக்சிஜனும் non-metal. It gives water. SO2 அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட். ஓகே, செகண்ட் ஒன் இஸ் சோடியம். A silvery white metal. சோடியம்ங்கிறது ஒரு silvery white metal combines with the chlorine gas, the pale yellow green gas to form sodium chloride. ஓகே, பேல் எல்லோ க்ரீன் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும், கேஸ் டு ஃபார்ம் சோடியம் குளோரைட். அண்ட் எடிபிள் காம்பவுண்ட்னா இது சாப்பிடக்கூடிய, சோடியம் குளோரைடுங்கிறது நம்ம சாதாரண உப்பு தான். ஓகேவா, இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய, அதனால தான் எடிபிள் காம்பவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஹியர் ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் இஸ் அ மெட்டல். சோடியம்ங்கிறது மெட்டல் அண்ட் குளோரின் இஸ் அ நான் மெட்டல். குளோரினும் நான் மெட்டல். அப்போ மெட்டலும் நான் மெட்டலும் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் வந்து சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிள் 1 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நான் மெட்டல். எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்கன்னா ஒன்று மெட்டல் இன்னொன்று நான் மெட்டல். Okay, test yourself. Identify the possible combination reaction between the metals and non-metals given in the following table and write their balanced equations. Sodium, potassium, cesium, calcium, magnesium. Non-metals பார்த்தீங்கன்னா fluorine, chlorine, bromine, iodine. Okay, then compound ப்ளஸ் எலமெண்ட். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட் காம்பவுண்ட் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு காம்பவுண்டு ஒரு எலமெண்ட் கூட ஃபார்ம். காம்பவுண்ட் என்னென்னா ஏற்கனவே ஜாயின் ஆகிருக்கிற ஒரு மெட்டல்ஸ், அது மெட்டல் நான் மெட்டல் கம்பைன் ஆகிருக்கிற ஒரு மாலிக்யூல்னு சொல்லலாம். சரியா, ரெண்டுமே சேர்ந்துருக்கணும். ஏற்கனவே ஒரு ரியாக்ஷன் மூலமாக அது சேர்ந்துருக்கணும். அது வந்து எலமெண்ட் கூட தனியான இருக்கிற ஒரு எலமெண்ட் கூட ஃபார்ம் பண்ணி இன்னொரு புது காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, இன் திஸ் கேஸ். ஓகே, இப்போ வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட், அதாவது 2 பேர் இருக்காங்க, அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து காம்பவுண்டுங்கிற ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபார்மை வந்து உருவாக்குறாங்க. சரியா, இப்போது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 பேர் ஏற்கனவே சேர்ந்து இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபார்ம்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க 2 பேரும். ஓகே, ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இன்னொரு எலமெண்ட் கூட சேர்ந்து, அதாவது இன்னொரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து இன்னொரு ஒரு ஃபார்மேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகே, அதுதான் வந்து இந்த செகண்ட் ஒன். Okay, in this case, the compound reacts with the element to form a new compound. For instance, phosphorus trichloride reacts with the chlorine gas and to form phosphorus pentachloride. PCl3 அப்படிங்கிறது liquid and Cl2 அப்படிங்கிறது கேஸ், gives us PCl5 அப்படிங்கிறது சாலிட். ஓகே, லிக்விட் கேஸ் சாலிட். ஓகேவா, அப்போது PCl3 அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்டு, Cl2 அப்படிங்கிற எலமெண்ட்டோட சேர்ந்து PCl5 அப்படிங்கிற ஒரு நியூ காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா,
ஃப்ரெண்ட்லி ஃபார்மில் இருக்கிற 2 பேர் ஒரு தனியாக இருக்கிற ஒருத்தரை வந்து ஃப்ரெண்டாக சேர்த்துக்கிட்டு தே மேக் நியூ காம்பவுண்ட். ஒரு 3 பேர் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபார்மை வந்து உருவாக்கியிருக்காங்க. தட் இஸ் அது வந்து இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இதுவே முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, தனியாக இருக்கிற 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் ஒரு காம்பவுண்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபார்மை உருவாக்கியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபார்மில் இருக்கிறவங்க ஒரு தனியாக இருக்கிறவங்களோட சேர்ந்து அந்த 3 பேருமே, அதாவது 2 பேர் ஏற்கனவே சேர்ந்துருக்காங்க. ஒருத்தர் கூட சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, 3 பேரும் ஒரு நியூ காம்பவுண்ட் ஒரு நியூ ஃப்ரெண்ட்லி ரிலேஷனை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. தட் இஸ் அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. தென் காம்பவுண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட். ஓகேவா? அப்போ 2 காம்பவுண்ட்னா ஏற்கனவே 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்க, மறுபடியும் 2 பேர் ஃப்ரெண்டாகி தனித்தனியான 2 பேர் தனித்தனியாக ஃப்ரெண்டியாக இருக்காங்க. அப்போ அந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, 4 பேர் கொண்ட ஒரு அமைப்பாக ஒரு காம்பவுண்டாக என்ன பண்ணுறாங்க, ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா? இட்ஸ் a reaction between the 2 compounds to form new compound. In the following reaction, silicon dioxide reacts with the calcium oxide gives calcium silicate. Calcium silicate SiO2 plus CaO gives CaSiO3. ஓகேவா? 2 பேர் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் வந்து SiO2. எஸ்ஐங்கிறது ஒரு எலமெண்ட் அண்ட் ஓங்கிறது எலமெண்ட், 2 பேருமே சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபார்ம் பார்த்துருக்காங்க, ஃப்ரெண்டில் ஃபார்மில் இருக்காங்க, ஃப்ரெண்ட்லி ரிலேஷனில் இருக்காங்க. தென் கால்சியம் ஆக்சிஜன் அது வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன். தென் 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, CaSiO3 அப்படிங்கிற ஒரு சாலிடை ஒரு காம்பவுண்ட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் exothermic in nature because they involve the formation of new bonds which releases a huge amount of energy. They involve the formation of new bonds சொல்லும்போது என்ன ஆகும், which releases huge amount of energy. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஓகே, அப்போ பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், இங்கேயும் பார்த்துக்கோ. அப்போது அந்த பாண்டிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். பாண்டிங் பெருசாக எனர்ஜி ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி வந்து அதிகமாகும். ஓகே, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டாக வந்து வெளியாகும். அப்போ அந்த எனர்ஜி என்னவாக இருக்கும்னா ஹீட் எனர்ஜியாக இருக்கும் அப்படிங்கிறது. திஸ் இஸ் 1 மார்க். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. தென் டீகம்போஷன் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு ஒரு ரியாக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ டீகம்போஷன் ரியாக்ஷன். என்ன டீகம்போஷன் ரியாக்ஷன்னா, அது காம்போஷன் ரியாக்ஷன்னா ஃபார்ம் பண்ணுறது. இப்போ ஒன்று வந்து அதாவது அந்த ஃப்ரெண்டியாக இருக்கிறது தனித்தனியாக சண்டை போட்டு பிரிஞ்சிடுறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. டீகம்போஷன்னா இந்த டீகம்போஷன் ரியாக்ஷன் a single compound splits into 2 or more simple substances under suitable conditions in the opposite of the combination reaction. காம்பினேஷன் ரியாக்ஷனோட ஆப்போசிட். ஓகே, இப்போது இந்த ஜென்ரலைஸ்டு ஸ்கீம் ஆஃப் த டீகம்போஷன் ரியாக்ஷன் இஸ் கிவன் பிலோ. A + A பியும் கம்பைண்ட் ஆகிருக்கிறது, A காம்பவுண்ட் + B காம்பவுண்டும் தனியாக இருக்கும். த பிரேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ் இஸ் அ மேஜர் ஃபினோமினன் இன் அ டீகம்போஷன் ரியாக்ஷன் அண்ட் ஹென்ஸ் இட் ரெக்வயர்ஸ் எனர்ஜி டு பிரேக் பாண்ட்ஸ். அதாவது அந்த எனர்ஜியை பிரேக் பண்ணுறதுக்கு அந்த பாண்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு எனர்ஜி வந்து தேவைப்படுது. டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த எனர்ஜி யூஸ்ட் இன் டீகம்போஷன் ரியாக்ஷன். ஓகேவா? டீகம்போஷன் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி அதை டிபெண்ட் பண்ணி அந்த எனர்ஜி வந்து தேவைப்படும், அந்த நேச்சர் ஆஃப் த எனர்ஜி வந்து தேவைப்படும். அது ஹீட் எனர்ஜியாக இருக்கலாம், ஏராக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், எந்த மாதிரியான இருக்கலாம். ஓகே, then there are 3 main classes of decomposition reactions. They are thermal decomposition reaction, electrolytic decomposition reaction, photo decomposition reaction. Okay, do you know பார்த்தீங்கன்னா solution of slaked lime is used for whitewashing walls. ஓகே, ஸ்லேக் லைம்ஸ்னால் அந்த ஊற வச்சது, அந்த லைம்னா சுண்ணாம்புக்கள். ஓகே, calcium hydroxide reacts slowly with carbon dioxide in air to form thin layer of the calcium carbonate on the walls. அப்போ அந்த வால்ஸில் இருக்கிறது calcium carbonate. The calcium carbonate is formed after 2 or 3 days of whitewashing and gives shiny finish of the walls. It is interesting to note that the chemical formula for marble is also CaCO3. ஓகேவா? இப்போ வந்து அந்த மார்பிளோட கெமிக்கல் ஃபார்முலாவும் கால்சியம் கார்பனேட் தான். ஓகேவா? நீங்கள் ஒயிட் வாஷ் பண்ணிங்கனாலும் அதில் ஃபார்ம் ஆகிற அந்த ஃபார்மிங்கும் என்னது, கால்சியம் கார்பனேட் தான். ஓகேவா? நீங்கள் இப்போ எல்லாம் வந்து ஒயிட் வாஷ் பவுடரே கிடைக்குது. முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுண்ணாம்புக்கள் லைமை வந்து குவிக் லைமை வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற போட்டு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து தண்ணியில் ஊற போட்டு அதிலேருந்து வர அந்த சுண்ணாம்பு தண்ணியை எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. 2-3 நாள் கழிச்சு அந்த வீடு வந்து அந்த ஒயிட் வாஷ் பண்ண வீடு வந்து கொஞ்சம் ஷைனியாக நமக்கு
தெரியும். அப்போ அதில் கிடைக்கிற அந்த கெமிக்கல் காம்பவுண்டும் இதில் கிடைக்கிற அந்த கெமிக்கல் ஃபார்முலா என்னவா இருக்கும், ஒன்றா தான். அந்த மார்பிளில் கிடைக்கிறதும் ஒன்று தான் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து 1 மார்க்கில் வரலாம், இல்லை 2 மார்க்கில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டூ யூ நோ வந்து படிச்சுக்கோங்க. தென் thermal decomposition reaction, the first type பார்த்தீங்கன்னா, in this type of reaction the reactant is decomposed by applying heat. அண்டர்லைன் பண்ணிக்கோ. தெர்மல் அப்படின்னாலே ஹீட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் ஹீட்டிங் மெர்க்குரி 2 ஆக்சைடு இஸ் decomposed into மெர்க்குரி மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் கேஸ். மெர்க்குரி 2 ஆக்சைடு வந்து என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணும்பொழுது மெர்க்குரி தனியாகவும் ஆக்சிஜன் கேஸ் தனியாகவும் நமக்கு கிடைச்சிரும். as the molecule is dissociated by absorption of heat. As the molecule is dissociated by the absorption of heat, it is otherwise called as thermolysis. In the class of compound element and the element decomposition. Decomposition சொல்லுவாங்க. That is the compound mercury oxide is decomposed into 2 elements, mercury and oxygen. இது thermolysis process அப்படின்னு சொல்லுவாங்க. 2HGO சாலிட் கிவ்ஸ், ஹீட் பண்ணுறது மூலமாக அந்த கிவ்ஸ்க்கு மேலே ஹீட்டுன்னு கொடுக்கணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா ஹீட்டிங்னு அர்த்தம். 2HG அப்படிங்கிறது லிக்விட் ஃபார்ம். மெர்க்குரிங்கிறது மெட்டல் தான், அது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். தென் ஆக்சிஜன்ங்கிறது கேஸ். ஓகே, சிமிலர்லி when the calcium carbonate is heated, it breaks down into calcium oxide and carbon dioxide. So this type of compound to compound or compound decomposition. ஓகேவா? இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னென்னா காம்பவுண்ட் டு காம்பவுண்ட் ரியாக்ஷன், இல்லைனா காம்பவுண்ட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். ஓகேவா? இது வந்து இந்த CaCO3 சாலிட் கிவ்ஸ் CaO + CO2. அப்போ CaOங்கிறது சாலிட் அண்ட் CO2ங்கிறது கேஸ். இன் தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் ஹீட் இஸ் சப்ளைடு டு பிரேக் த பாண்ட்ஸ். தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷனில் என்ன பண்ணுறோங்க அப்படின்னா, பிரேக் வந்து என்ன அந்த எனர்ஜி வந்து ஹீட்டை வந்து சப்ளை பண்ணுறாங்க அந்த பாண்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு. சச் ரியாக்ஷன்ஸ் இன் விச் த ஹீட் இஸ் அப்சார்ப்டு. இந்த மாதிரி ரியாக்ஷனில் ஹீட் வந்து என்ன பண்ணப்படும் அப்படின்னா அப்சார்ப் பண்ணப்படும். ஆர் கால் த எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணாங்க அப்படின்னா அது எண்டோதெர்மிக். ஹீட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து என்னது எண்டோதெர்மிக். சாரி, ஹீட் what is that reactions which heat is absorb பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஹீட்டை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, electrolytic next we go to the other type பார்த்தீங்க அப்படின்னா electrolytic decomposition reaction. In some of the decomposition reactions electrical energy is used to bring about the reaction. For example, the decomposition of sodium chloride occurs on passing electric current through its aqueous solution. ஓகேவா? அக்வஸ் சொல்யூஷன் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் கரண்ட்டை கொடுக்கறது மூலமாக அது அந்த ரெண்டு எலமெண்ட்டையும் என்ன பண்ணுறோம், பிரிக்கிறோம். சரியா? தட் இஸ் த எலக்ட்ரோலிட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். சோடியம் குளோரைட் டீகம்போசஸ் இன்டு மெட்டாலிக் சோடியம் அண்ட் குளோரின் கேஸ் இந்த ப்ராசஸ் டேர்ம்ட் அஸ் எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ். அப்போ அந்த சோடியம் உப்பு கலந்த தண்ணியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உப்பு தனியாகவும் குளோரின் கேஸ் தனியாகவும் என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? தென் காம்பவுண்ட் NaCl is converted into element sodium and chlorine. So it is a type of compound to element. காம்பவுண்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்கு, எலமெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இல்லைனா இது வந்து இதுக்கு என்ன பேர் அப்படின்னா எலமெண்ட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பேர். அப்போ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஆரோ மார்க்கு மேலே எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் எலக்ட்ரோலிட்டிக் டீகம்போசிஷன். ஓகே, அப்போ ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாலும் உனக்கு வந்து எலமெண்ட் டீகம்போஷனா காம்பவுண்ட் டீகம்போஷனா என்ன பண்ண தெரியணும். இப்போ இது ஒரு காம்பவுண்டை நீ வந்து டீகம்போஷன் பண்ணினா 2 தனித்தனியான எலமெண்ட் கிடச்சிருக்கு. ஓகேவா? இது வந்து எலமெண்ட் டீகம்போஷன். நெக்ஸ்ட்டு next we are going to see about the photo decomposition reaction. Light is another form of energy which facilitates some of the decomposition reaction. For example, when a silver bromide is exposed to light, it breaks down into silver metal and bromine gas. Okay va? Then that as the decomposition is caused by light, this kind of reaction is also called photolysis process. ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சில்வர் புரோமைட், சில்வர்னா ஏஜின்னு சொல்லுவாங்க, புரோமைட்ங்கிறது Br. ஓகே, 2AgBr gives 2Ag + Br2. AgBrங்கிறது சாலிட் அண்ட் Ag அதாவது சில்வருங்கிறது சாலிட் அண்ட் புரோமின்ங்கிறது கேஸ். ஓகேவா? ஓகே, இப்போ சில்வர் புரோமைட்ங்கிறது இந்த கலரில் இருக்கும். நீங்கள் சன்லைட்டில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சில்வர் மெட்டல் அண்ட் கிரே கலரில் என்ன பண்ண தனித்தனியாக என்ன ஆகிடும், ஃபார்ம் ஆகிடும்.
Okay, now the yellow colored silver bromide turns into gray colored silver metal. It also a compound to element or element decomposition. ஏன்னா bromide அதாவது காம்பவுண்டாக இருக்கிறது ரெண்டு எலமெண்ட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ஒரு காம்பவுண்டில் இருக்கிறது ரெண்டு காம்பவுண்டாக ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது காம்பவுண்ட் டீகம்போசிஷன். ஒரு காம்பவுண்டில் இருக்கிறது ரெண்டு எலமெண்ட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது 4 பேர் இருக்காங்க, 4 பேர் ரெண்டு பேர் தனித்தனியாக பிரிஞ்சாங்க அப்படின்னா 2 பேர் இருக்கிறது ஒரு காம்பவுண்டு, இன்னும் 2 பேருங்கிறது ஒரு காம்பவுண்டு. இப்போ 2 பேர் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து ஒருத்தராக தனித்தனியாக பிரிஞ்சாங்கன்னா அது எலமெண்ட் டீகம்போசிஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. இப்போது 4 பேர் ரெண்டு பேராக பிரிஞ்சாங்கன்னா அது காம்பவுண்டு. ஏன்னா ஏற்கனவே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க தனியாக இல்லை. எந்த ஒரு மெட்டல் யார் ஒருத்தர் தனியாக இருக்காங்களோ அவங்க எலமெண்ட்டு, யார் 2 பேர் சேர்ந்துருக்காங்களோ அவங்க காம்பவுண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டாவே நீங்கள் இந்த ரியாக்ஷன் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக எழுதலாம். அப்போ இது எலமெண்ட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அப்போ ரியாக்ஷனை கொடுத்து இது எலமெண்ட் டீகம்போஷனா காம்பவுண்ட் டீகம்போஷனா அப்படிங்கிறத உங்களுக்கு கேட்கலாம். இது 1 மார்க்கில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, next we are going to see about the single displacement reaction. In a reaction between an element and a compound, when they react, one of the elements of the compound's reactant is replaced by the element reactant to form a new compound and an element. Okay, again I'm reading. It is a reaction between an element and a compound. When they react, one of the elements of the compound reactant is replaced by the element reactant to form new compound and element. ஓகேவா? அப்போ ஒரு எலமெண்ட்டும் ஒரு காம்பவுண்டும் நம்ம கம்பைன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டில் இருக்க இன்னொரு அந்த ஒரு தனியாக இருக்கிற ஒரு எலமெண்ட் காம்பவுண்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டோட சேர்ந்து நியூ காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும். அழகாக கொடுத்துருக்காங்க கீழே. ஏங்கிறது ஒரு எலமெண்ட், பிசிங்கிறது ஒரு காம்பவுண்டு, 2 பேர் சேர்ந்துருக்காங்க. இப்போது ரியாக்ஷன் நடக்கிறது மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏயும் சியும் ஃபார்ம் இங்கே இருக்கிற இந்த பாண்டிங்கை வந்து பிரிச்சுறாங்க. இப்போ வந்து தனியாக இருக்கிற ஒரு தனியாக இருக்கிற ஒரு பர்சன் 2 பேராக சேர்ந்துருக்கிற ஒரு ஃப்ரெண்டி ஃபார்ம் என்ன பண்ணாங்க, பிரித்து அதில் ஒருத்தரை தன்னோட ஃப்ரெண்டாக சேர்த்துக்கிறது. தட் இஸ் த சிங்கிள் டீகம்போசிஷன், சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஒருத்தர் மட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது. ஓகே, அப்போ ஏ ப்ளஸ் பிசி கிவ்ஸ் ஏசி ப்ளஸ் பி. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து ஈஸியாக புரியும். ஓகே, எலமெண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட் ப்ளஸ் எலமெண்ட். ஓகேவா? அப்போ அந்த ஃப்ரெண்டி பிசிங்கிற ஒரு ஃப்ரெண்டி ஃபார்மை அந்த ஏங்கிற எலமெண்ட் பிரித்து என்ன பண்ணுது அப்படின்னா சியை தன்னோட ஒரு காம்பவுண்டாக சேர்த்துக்குது, பியை தனியாக பிரித்து விட்ருது. ஓகேவா? தென் அதே மாதிரி ஏ ப்ளஸ் பிசி கிவ்ஸ் என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னா, ஏ சியும் ஃபார்ம் பண்ணி பி தனியாக என்ன ஆகிடும், பிரிஞ்சு ஏ displaces element B from the compound BC and hence a single displacement reaction occurs if zinc metal is placed in hydrochloric acid given hydrogen gas is evolved. ஓகே, ஜிங்க் மெட்டல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் மட்டும் என்ன ஆகிடும், போயிடும். குளோரைடோட சேர்ந்து ஜிங்க் குளோரைடு அப்படிங்கிற ஒரு மெட்டலை வந்து ஃபார்ம் பண்ணோம். ஓகே, ஏ ஹைட்ரஜன் இஸ் டிஸ்பிளேஸ்டு பை அ ஜிங்க் மெட்டல் அண்ட் ஜிங்க் குளோரைடு இஸ் ஃபார்ம்டு. ஓகே, இப்போ ஜிங்க்ங்கிறது சாலிட், ஹைட்ரஜன் குளோரைடு அப்படிங்கிறது மெட்டலோட அக்வஸ் சொல்யூஷனோட ஆட் பண்ணி என்ன ஆகும், ஜிங்க் குளோரைடு அப்படிங்கிற ஒரு மெட்டலை வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹைட்ரஜனை என்ன பண்ணிடும், கேஸாக ஃபார்ம் பண்ணிடும். சரியா? ஹைட்ரஜனுக்கு பக்கத்தில் மேலே ஆரோ மார்க் போட்டிங்க அப்படின்னா என்னது, அது கேஸாக ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். தென் ஃபெரஸ் ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட் கிவ்ஸ் ஃபெரஸ் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர். இப்போ ஃபெரஸ் வந்து காப்பர் சல்ஃபேட்டோட ரியாக்ட் ஆகி ஃபெரஸ் வந்து சல்ஃபேட்டோட சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு காப்பரை தனியாக பிரித்து விடுறது. ஓகே, இஃப் அண்ட் iron nail is placed in aqueous solution of copper to sulfate as shown in figure, the iron displaces copper from its aqueous solution and so the formed copper deposits over the iron nail. ஓகே, iron nail டெபாசிட் ஆகிடும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் காப்பர் வந்து எப்படி டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இதில் வந்து பார்க்க முடியும். இட் இஸ் ஈஸி டு ப்ரப்போஸ் ஸோ மெனி ரியாக்ஷன்ஸ் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் வித் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். வில் தே ஆல் அக்கர் இன் த ப்ராக்டிஸ்? நோ. இதே ப்ராக்டிஸ் தான் என்னமே கிடைக்குமா அப்படின்னா இல்லை. திஸ் இஸ் மோஸ்ட் ஈஸிலி டெமான்ஸ்ட்ரேட்டட் வித் த ஹாலஜன்ஸ். இது வந்து எல்லாமே ஈஸியாக எதில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும்னா ஹாலஜன்ஸை வச்சு ரியாக்ட் பண்ண இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து காட்ட முடியும். ஹாலஜன்ஸ் என்ன அப்படின்னா அயோடின், புரோமின், குளோரின், இதெல்லாம் வந்து ஹாலஜன்ஸ் சொல்லுவாங்க. லெட் அஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் 2 reactions. 2 NaCl plus fluorine gives. குளோரின்னா என்னது அப்படின்னா ஹாலஜன்ஸ். ஓகேவா? அப்போ சோடியம் குளோரைட் ப்ளஸ் ஃப்ளூரின் கிவ்ஸ் சோடியம் ஃப்ளூரைட் ப்ளஸ் குளோரின். சோடியம் ஃப்ளூரைட் ப்ளஸ் குளோரின் கிவ்ஸ் சோடியம் குளோரைட் ப்ளஸ் ஃப்ளூரின்.
ஓகே, சோடியம் குளோரைட் ப்ளஸ் ஃப்ளோரின். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரியாக்ஷன். தீஸ் ஃபஸ்ட் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் குளோரின் ஃப்ரம் த NaCl. அதாவது குளோரினை வந்து NaClலேருந்து டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளோரின் கூட சேர்த்துருக்கிறது. ஓகே, தென் in the second reaction the chlorine displaces fluorine from NaF. Out of these two, second reaction will not occur because fluorine is more active than chlorine. Okay, underline பண்ணிக்கோ. Fluorine is more active than chlorine and occupies the upper position of the periodic table. periodic table upper position இருக்கு. So in the displacement reaction, the activity of the element and their relative position in the periodic table are the key factors to determine feasibility of the reaction. அந்த reactionோட feasibility அப்படிங்கிறத அந்த பீரியடிக் டேபிள் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மோர் ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் ரெடிலி டிஸ்பிளேசஸ் லெஸ் ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் தயர் அக்வஸ் சொல்யூஷன். அப்போது அது ஆக்டிவிட்டி, அதாவது ஆக்டிவ் அதிகமாக இருக்கிற எலமெண்ட் ஈஸியாக என்ன பண்ணிவிடும், லெஸ் ஆக்டிவாக இருக்கிற எலமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ணிவிடும் அப்படிங்கிறது. ஓகேவா, ஒரு குண்டாக இருக்கிற பையன் ஒரு கொல்லியாக இருக்கிற பையன் என்ன பண்ணிடுவான், ஈஸியாக தள்ளி விட்டுருவான். தட் இஸ் த மெயின் ஃபேக்ட். அதாவது வந்து ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு ஈஸியாக புரியும். தென் த ஆக்டிவிட்டி சீரியஸ் ஆஃப் சம் எலமெண்ட்ஸ் இஸ் கிவன் பிலோ. இப்போ வந்து ஆக்டிவிட்டி சீரியஸ் to remember activity series, most reactive, least reactive. ஓகேவா, அப்போ மேலே அதிகமாக பொட்டாசியம் வந்து ரியாக்டிவ் அதிகமாக இருக்கும், அண்ட் சோடியம் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லித்தியம், கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம் அதுக்கு கொஞ்சம் கீழ் வாக்கில், அது இறங்கு வரிசையில் என்ன பண்ணிகிட்ருக்கு போயிட்டுருக்கு. அதை வந்து எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படின்னா, பொட்டாசியம்னா ப்ளீஸ் சென்ட் லைன்ஸ், கேட்ஸ், monkeys and zebras into lovely hot countries signed by General Penguin. அப்போ இது வந்து ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மெட்டல் அப்படிங்கிறது வரிசையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இதை பேஸ் பண்ணி அந்த ரியாக்ஷன் இப்படி வந்து அது டிஸ்பிளேஸ் பண்ணாதா, இப்போ ஒரு தப்பான ஒரு ரியாக்ஷனை கொடுத்து இது டிஸ்பிளேஸ் பண்ண முடியுமா, இது கரெக்டான ஈக்குவேஷனா அப்படிங்கிறத கேட்கலாம். ஓகேவா, அப்போ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். By referring the activity series, try to answer the following question. Which of the metal displaces hydrogen gas from the hydrochloric acid, silver or zinc? சில்வரா ஜிங்கான்னு கேட்டிங்கன்னா அந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா give the chemical equation of the reaction, justify your answerன்னு கேட்டிருக்காங்க. Take a 50 ml of toilet cleaning acid in a breaker, place a small iron nail in it, wait for 10 minutes, observe what happened in the breaker. Do you recognize any change? Report your observations with this chemical equation. Okay, இது வந்து பாருங்கள், கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். ஆன்சர்ஸ் வந்து இதுதான் வந்து உங்களோட டெஸ்ட் கொஷின். ஓகே, இது வந்து டெஸ்ட் கொஷின் இதுதான். தென் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இப்போ வந்து ஒரு காம்பவுண்ட் ரெண்டு காம்பவுண்டில் தனித்தனியாக, இப்போ ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகி இன்னொரு எலமெண்ட் கூட சேர்ந்தது, இப்போ ரெண்டுமே மாறி மாறி சேர்ந்துக்கும். இப்போ ஏபி ப்ளஸ் சிடியோட சேர்ந்து ஏடி ப்ளஸ் சிபி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா, ப்ளஸ் அயான் மைனஸ் அயான் பார்த்துக்குவோம். ஏங்கிறது ப்ளஸ் அயான், பிங்கிறது மைனஸ் அயான், சிங்கிறது ப்ளஸ் அயான், டிங்கிறது மைனஸ் அயான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா, இப்போ வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் தான் சேரணும், ப்ளஸும் மைனஸும் தான் சேரணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோ. தென் when the two compounds react if their ions are interchanged, then the reaction is called the double displacement reaction. The ion of the one compound is replaced by the ion of the another compound. Okay, ion of the identical charges are only interchanged, that is the cation can be replaced by another cation. ஒரு கேட்டியான் இன்னொரு கேட்டியான் என்ன பண்ண முடியும், ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதனால அந்த ஆரமர் கேட்டியான் கூட கொடுத்துருக்காங்க. ஓகே, திஸ் ரியாக்ஷன் ஆல்சோ மெட்டாதேசிஸ் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் பேர் என்னென்னா மெட்டாதேசிஸ் ரியாக்ஷன். த ஸ்கெமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இஸ் கிவன் பிலோ. அப்போ வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் என்ன மட்டும் ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னா கேட்டியான்ஸ் மட்டும் ரீஅரேஞ்ச் ஆகும். கேட்டியான்ஸ் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா அதாவது நெகட்டிவ் அயான்ஸ் மட்டும், கேட்டியான்ஸ்னால நெகட்டிவ் அயான்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபி ப்ளஸ் சிடி கிவ்ஸ் ஏடி ப்ளஸ் சிபி. Then in a double displacement reaction, either of the products must be either precipitate or water. ப்ராடக்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் ஒன்று ப்ரெசிபிடேட் ஆர் வாட்டர் ஆகும். இது அண்டர்லைன் பண்ணிக்கும். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் கிடைக்கிற ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது 1 மார்க் கொஷனில் கேட்கலாம். பை திஸ் வே the 3 major classes of double displacement reactions, they are precipitation reactions and neutralization reaction. நியூட்ரலைசேஷன்னா நியூட்ரலைஸ் ஆகிறது.
ஓகேவா, ஒன்றுமே இல்லாமல் நீர்த்து போகிறதுன்னு சொல்கிறாங்களே, தட் இஸ் அ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். தென் precipitation அப்படின்னா வீழ்படிவாதல் வினைன்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் precipitation reaction பார்த்தீங்க அப்படின்னா in aqueous solutions of the two compounds are mixed if they are react with to form an insoluble compound and a soluble compound is called the precipitation reaction because insoluble compound forms one of the products and precipitate, and hence the reaction is so called. Okay, இப்போ வந்து டிஃப்ரெண்ட் பிட்வீன் த காம்பினேஷன் அண்ட் டீகம்போஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆர் மோர் ரியாக்ஷன்ஸ் டு ஃபார்ம் சிங்கிள் ப்ராடக்ட். ஒன் ஆர் மோர் ரியாக்டன்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் சிங்கிள் ப்ராடக்ட். எ சிங்கிள் ரியாக்டன்ட் இஸ் டீகம்போஸ் டு ஃபார்ம் ஒன் ஆர் மோர் ப்ராடக்ட்ஸ். ஓகே, எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும் காம்பினேஷன் ரியாக்ஷனில். டீகம்போஷன் ரியாக்ஷனில் எனர்ஜி அப்சர்வ் ஆகும். எலமெண்ட் ஆர் compounds may be reactants and single compound is reactant. ஓகே, இதுவும் டெஸ்ட் கொஷினில் வரும். நான் அந்த ஆக்டிவிட்டி ஒன்று டெஸ்ட் கொஷின் சொல்லியிருக்கேன். இந்த டேபிள் 10.1ங்கிறதும் டெஸ்ட் கொஷின் சொல்லியிருக்கேன். அப்போ 2 மார்க் கொஷினில் எழுதிக்கோங்க. தென் when the clear aqueous solution of the potassium iodide and lead to nitrate are mixed, a double displacement reaction takes place between them. So NO3 twice plus 2Ki gives PbI2, that is yes, கீழ் நோக்கி ஆரமாக கொடுத்துருக்காங்களா, that is the precipitation form. ப்ரெசிபிடேஷன்னா இப்போ அந்த மஞ்சள் கலரில் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, தட் இஸ் த ப்ரெசிபிடேஷன், வீழ்படிவு அப்படின்னு சொல்லுவாங்க. தென் 2KNO3, ஓகே, பொட்டாசியம் நைட்ரேட். பொட்டாசியம் அண்ட் lead displace or replace one another and to form yellow precipitate or lead to iodide. Okay, activity 2 is take a pinch of silver nitrate crystals, collect about 5 ml of tap water and test the tube. Test tube, add silver nitrate crystal to water and shake well. Observe what happened in the test tube. Report your observations and what do you infer from that. ஓகே, இது வந்து ஆக்டிவிட்டி நான் அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இன் யோர் லோயர் கிளாஸஸ் யூ ஹேவ் லேர்ன்ட் ரியாக்ஷன் பிட்வீன் த ஆசிட் அண்ட் பேஸ். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்னா யூ ஹேவ் லேர்ன்ட் ஆசிட் அண்ட் பேஸுக்குரிய ஆசிடையும் பேஸையும் ரியாக்ட் பண்ணிங்கன்னா அது நியூட்ரலாக தான் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அனதர் டைப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இன் விச் த ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் த பேஸ் டு ஃபார்ம் சால்ட் அண்ட் வாட்டர். இட் இஸ் கால்டு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் as both the acid and base neutralize each other. Acid plus base gives salt plus water. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மவுத்தில் அந்த சலைவால் ஆசிட் ஃபார்மேஷன் இருக்குது, ஆசிட் நிறைய ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அதை பேஸுங்கிற பேஸ் அப்படின்னா நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம்ல, டெய்லி பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் அ பேஸ். ஓகே, அப்போ நம்ம சலைவால் இருக்கிற ஆசிடும் நம்ம பேஸில் இருக்க பேஸும் சேர்ந்து சால்ட் ப்ளஸ் வாட்டர் இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். அதனால தான் நம்ம வந்து எதுக்காக நம்ம ப்ரஷ் பண்ணுறோம்னா தட் இஸ் அ ரீசன். ஓகே, நம்ம ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம பேஸுங்கிற ஒரு பேஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் அதில் வந்து இந்த சால்ட்டும் வாட்டரும் நமக்கு கிடைக்கிறதுனால அதனால் நம்மளோட டீத்தோட எனாமலுக்கு என்ன பிரச்சனையும் வராது. Okay, reaction of sodium hydroxide with hydrochloric acid is a typical neutralization reaction. Sodium hydroxide with the hydrochloric acid is a typical neutralization reaction. Here the sodium replaces hydrogen from hydrochloric acid forming sodium chloride and neutral soluble salt. Okay, அப்போ sodium replaces the hydrogen from what? Hydrochloric acid. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லேருந்து என்ன பண்ணிடும், சோடியம் தனியாக பிரித்து எடுத்துரும். தென் சோடியம் குளோரைட் ஃபார்ம் ஆகும் அண்ட் நியூட்ரல் சாலபிள் சால்ட் வந்து கிடச்சிரும். தென் sodium hydroxide plus HCl gives sodium chloride plus H2O. அப்போ sodium chloride சால்ட்டு, H2O water. Similarly, when ammonium hydroxide reacts with the nitric acid to forms ammonium nitrate plus water. Okay, then combustion reaction. A combustion na அழுத்தம் கொடுக்கிறது. Combustion reaction one in which the reactant rapidly combines with oxygen to form one or more oxides to form and energy. So the combustion reactions, one of the reactants must be oxygen. Combustion reactionல the reactant என்னவா, one of the reactant கண்டிப்பாக ஆக்சிஜனாக இருக்கும். அண்டர்லைன் பண்ணிக்கோ, this is 1 mark. The combustion reactions are majorly used to heat energy sources in many of our day-to-day activities. For instance, we use LPG gas for domestic cooking purpose. We get heat and flame from the LPG gas by its combustion reactions and its constituent gases.
Okay, LPG is a mixture of hydrocarbon gases like propane, butane, propylene. 1 mark. நோட் பண்ணிக்கோங்க. எல்பிஜியில் என்ன இருக்குன்னா ப்ரொப்பேன் என்ன கேஸஸ்லாம் இருக்குது மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா propane, butane, propylene, etc. All these hydrocarbons burn with oxygen. எல்லா ஹைட்ரோகார்பன்ஸும் ஆக்சிஜனோட பேர்ன் ஆகி என்ன கிடைக்கும் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். C3H8 H8 அப்படிங்கிறது ப்ரொப்பேன். ப்ரொப்பேனோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். தென் 5O2 gives 3 carbon dioxide plus 4H2O plus heat. Since the heat is evolved, it is an exothermic reaction. As oxygen is added, it's also oxidation. So the combustion may be called as an exothermic oxidation. In a flame is formed, shown in figure. It is called burning. It is called burning. Which of the following which of the following is combustion question கேட்டிருக்காங்க. Digestion of food, rusting of iron. Many thousands of reactions fall under these 5 categories, and further you will learn the detail about these reactions in your higher classes. அது இதை என்ன பண்ணுவீங்க, digestion of foodங்கிறது என்னது, rusting of ironங்கிறது என்னது அப்படிங்கிறத உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். ஓகே, தென் next we are going to see about 10.1.2, that is classification based on the direction reaction. Okay, classification based on the direction of the reaction. You know that innumerable changes occur every day around us. All are they permanent? For example, liquid water freezes into ice and then ice melts into liquid water. In other words, the freezing is reversed, so it is not permanent change. Okay, freezing is reverse process, so இது permanent change கிடையாது. ஸோ moreover the physical state, அதாவது தண்ணியை என்ன பண்ணலாம், ஐஸாக மாற்றலாம், ஐஸை என்ன பண்ணலாம், தண்ணியை மறுபடியும் கொண்டு வந்துடலாம். இது permanent change கிடையாது. ஓகேவா? moreover in a physical change, இது ஃபிசிக்கல் சேஞ்ச் தான். சாலிடாக லிக்விடாக மாற்ற முடியும், லிக்விடாக சாலிடாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் மட்டும்தான். ஃபிசிக்கல் சேஞ்சஸ் கேன் பி ரிவர்ஸ் ஈஸிலி. ஃபிசிக்கல் சேஞ்சஸ் என்ன பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். மண்டலையும் பண்ணிக்கோ. திஸ் இஸ் 1 mark. கெமிக்கல் சேஞ்சஸ் கேன் பி ரிவர்ஸ்டு. ஃபிசிக்கல் சேஞ்ச் ரிவர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது 1 mark. கெமிக்கல் சேஞ்சஸ் கேன் பி ரிவர்ஸ்டு. த ப்ராடக்ட்ஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறது முடியுமா அப்படி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பால் தயிராகிடுச்சு, தயிரானதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பால் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் அதெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு, அது கண்டிப்பாக அது முடியவே முடியாது. அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரிவர்ஸ்டு ப்ராசஸில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ ஃபிசிக்கல் ஸ்டேட் என்ன பண்ணலாம், ரிவர்ஸில் கொண்டு வரலாம். லெட் அஸ் கன்சிடர் த burning of wood. The carbon compounds represented into wood are burnt into carbon dioxide and water. Can we get back the wood immediately from carbon dioxide and water? We cannot. So it is permanent change. இப்போ வுட்டை இங்கே பேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஷ் கிடைக்கும். ஓகே, அது பெர்மனன்ட் சேஞ்ச், அது மறுபடியும் கொடுக்க முடியாது. இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வி கே நாட். இன் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கேன் பி ரிவர்ஸ்ட். சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ரிவர்ஸாக இருக்கலாம். அவர் மொபைல் ஃபோன் கெட்ஸ் எனர்ஜி ஃப்ரம் லித்தியம் அயன் பேட்டரி பை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இட் இஸ் கால்ட் டிஸ்சார்ஜிங். On recharging the mobile, these chemical reactions are reversed. Okay, the chemical reactions may be reversed under suitable conditions. Hence, they are grouped into 2 categories such as reversible and irreversible. அப்போ burning of woodங்கிறது irreversible process. Charging of battery அப்படிங்கிறது என்னது அப்படின்னா reversible process. irreversible processனால் அதை மறுபடியும் கொண்டு வர முடியாது. இது reversible பண்ணலாம். ஓகே, then reversible reaction பார்த்தீங்க அப்படின்னா reversible reactions is a reaction in which the products can be converted into back to the reactants. Are reversible reactions represented by a double arrow. ஃபார்வர்டும் பேக்வர்டும் ஆரோ கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். தஸ் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் கேன் பி ரெப்ரசன்டட் பை த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். ஏபி கிவ்ஸ் ஏ ப்ளஸ் பி. இது ரிவர்சிபிள் ரியாக்ஷன்லையும் ஏபி சேர்ந்து என்ன பண்ணலாம், ஏபி அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸ்ப்ளனேஷன் ஹியர் த காம்பவுண்ட் ஏபி அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் மேபி ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தென் PCl5 gives PCl3 plus Cl2. இதே நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கோம். PCl3 plus Cl2 gives PCl5 அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஓகே, இனிஷியலி த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ப்ரொசீட்ஸ் ஃபாஸ்டர் தென் த பேக்வர்ட் ரியாக்ஷன். அண்டர்லைன் பண்ணிக்கோ. திஸ் இஸ் 1 mark. ஆஃப்டர் சம்டைம்ஸ் த ஸ்பீட் ஆஃப் த போத் ரியாக்ஷன்ஸ் பிகம்ஸ் ஈக்குவல். சில நேரங்களில் என்னமா இருக்கும்,
reactions வந்து ஈக்குவலாகவே இருக்கும். ஸோ PCl5 cannot be completely converted into the products as the reaction is reverse. It is a reversible reaction. The actual measurements for the given reaction shown the reaction is equilibrium. But the amount of PCl5 is more than that of PCl3 and Cl2. This is 1 mark. இது நோட் பண்ணிக்கோங்க. Amount of PCl5 is more than PCl3 plus PCl2. அப்போ PCl3யும் Cl2வும் நம்ம கம்பைன் பண்ணி கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து இதை விட அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் poured into wound decomposes into water and oxygen. The gaseous oxygen bubbles away. It is formed as thus prevent the formation of hydrogen peroxide. Hydrogen peroxide அப்படின்னா H2O2. பெராக்சைட்னா ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்கிறது. ஓகேவா, ஹைட்ரஜன் பெராக்சைடை ஊண்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்ன அந்த அதுலேருந்து தண்ணியெல்லாம் வெளியேற்றிடும். ஓகே, thus more amount of products can be obtained in the reversible reaction by the periodical removal of the products or periodically addition of the reactants. இப்போ H2O gives 2H2O2 gives H2O plus oxygen. H2O2ங்கிறது aqueous solution. அது வந்து liquid. H2Oங்கிற liquidையும் oxygenங்கிற கேஸையும் என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும். ஓகே, then irreversible reactions, the reactions that cannot be reversed is called irreversible reaction. The reversible reactions is unidirectional, that is they take place only the forward direction. Consider the combustion of the coal into carbon dioxide gives water. கார்பன் டை கம்பஷனை கோலையும் ஆக்சிஜனையும் கம்பைன் பண்ணிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடும் ஹீட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். ஓகே, that is a reversible reaction. In this reaction, solid coal burns oxygen and gets converted into carbon dioxide and gas and water. As a product is a gas, as soon it is formed, it escapes out of the reaction container. Okay, it is extremely hard to decompose a gas into solid. Thus, a backward reaction is not possible in this case. So it is a irreversible reaction. Okay, table 10.2 provides the main differences between the reversible and irreversible process, reversible reaction and irreversible reaction. It can be reversed under the suitable conditions. It cannot be reversed. Both the forward and backward reactions takes place simultaneously. It is unidirectional. It proceeds only in forward direction. It attains equilibrium. Equilibrium is not attained. Okay, so the reactants cannot be converted into completely into products. Reactant வந்து என்ன இருக்காது அப்படின்னா ப்ராடக்டாக கிடைச்சிருக்காது. The reactant can be completely converted into products. It is relatively slow. It is fast. Okay, இப்போ இது வந்து 3 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ 5 மார்க்லேயோ கேட்கலாம். இது 5 மார்க். இது வந்து டெஸ்ட் கொஷனுக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். Okay, rate of the chemical reaction. So far we discussed various types of chemical reactions, the nature of the reactants and products. Let us consider the following reaction, that is rusting of iron, digestion of food, burning of petrol and weathering of rock. Okay, how fast is each reaction? Rank them from slowest to fastest. How will you determine which of the fastest and which of the slowest? One of the ways to find out how fast reaction is follows. Measure the amount of reactants and products before and after a specific period of time. For example, let us assume that 100 grams of substance A undergoes the reaction, and after an hour 50 grams of A is left. Okay, A gives the product. In another instance, 100 grams of substance C undergoes the reaction, and after an hour 20 grams. இப்போ 100 grams வந்து ஒரு ப்ராடக்ட் அந்த ரியாக்ஷனுக்கு அப்புறம் 50யாக கிடச்சிருக்கு. ஆனால் அந்த சிங்கிற ப்ராடக்ட் வந்து என்ன சிங்கிற ரியாக்டன்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 20 கிராம்ஸாக கிடச்சிருக்கு. ஓகே, கேன் யூ சே விச் ஆஃப் த ஃபாஸ்டர் ரியாக்ஷன்? The first reaction is 50 grams of reactant is converted into products, whereas in the second reaction is 80 grams of reactant is converted into product and an hour. அப்போ அந்த ப்ராடக்ட் வந்து என்ன ஆயிருக்கு, அந்த ரியாக்டன்ட் வந்து 50 கிராம்ஸாக கன்வெர்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில். சிங்கிறதுல 80 கிராம்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ த செகண்ட் ரியாக்ஷன் இஸ் ஃபாஸ்டர். This measurement is called the reaction
rate. Okay, then rate of the reaction is the change in the amount of concentration of the concentration of the any one of the reactants and the products per unit time. So consider the following the reaction. A gives B. The rate of this reactions is given by rate is equal to minus dA divided by dt plus dB by dt. Here A is the concentration of A, B is the concentration of B. Okay, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறது கான்சன்ட்ரேஷன் அர்த்தம், அது ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறத 1 மார்க்கில் கேட்கலாம். தட் இஸ் தேர் கான்சன்ட்ரேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் த டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன். நெகட்டிவ் சைன் என்ன பண்ணோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும். சரியா? the positive sign indicates increase in the concentration of B with time. இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் represents the concentration, D represents the infinitesimal changes in the concentration. சரியா? அந்த சின்ன மாறுபாடுகள் என்ன பண்ணும், இது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இது வந்து சொல்கிறாங்க. ஓகே, தென் ஒய் இஸ் ரியாக்ஷன் ரேட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபாஸ்டர் த எதுக்காக இந்த ரியாக்ஷன் ரேட் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபாஸ்டர் த ரியாக்ஷன் மோஸ்ட் வில் பி த அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ஸ்பெசிஃபைட் டைம். ஸோ த ரியாக்ஷன் rate of the reaction is important for chemists for designing the process to get good yield of the product. Okay, so the rate of the reaction is important for chemistக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டிசைனிங் ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த ஈல்டிங் வந்து நல்லா இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் குட் ஃபுட் ப்ராசஸர் who hopes to slows down the reaction that cause the food to spoil. ஓகே, அப்போ அந்த ப்ராசஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பாயில் ஆகிறதுக்கு லேட்டாக ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த rate of reaction is the rate of reaction can be changed. The rate of reaction can be changed for example, the iron gets rusted faster in acid. Iron வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரஸ்டிங் ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடும் in an acid and in water. ஓகே, ஃபாஸ்டர் இன் ஆசிட். அப்போ ஆசிடில் ரஸ்டிங் ஈஸியாக ஃபார்ம் பண்ணும் வாட்டரை கம்பேர் பண்ணும்போது. இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ், டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட், ப்ரெஷர் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ஸ். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ். ஆல் ஆஃப் யூ நோட்டட். இதுவும் என்ன பண்ணோம் அப்படின்னா டெஸ்ட்டில் எழுதணும். ஓகே, nature of the reactants. The reaction of the solid with hydrochloric acid faster than with acetic acid. Do you know why? Hydrochloric acid is stronger acid than the acetic acid. Hydrochloric underline பண்ணிக்கோ. hydrochloric acid வந்து stronger than acetic acid வந்து வீக்கர், அதாவது ரியாக்டிவ் அது கம்மியாக இருக்கும், ஸ்ட்ராங்கராக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது அசிட்டிக் ஆசிட் அது கம்மியாக இருக்கும். தட்ஸ் மோர் ரியாக்டிவ். ஸோ த நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த ரியாக்ஷன். அண்டர்லைன் பண்ணிக்கோ. The nature of the reactants influence the reaction. 2Na plus 2HCl gives 2NaCl plus H2. Then 2Na plus CH3COOH gives 2CH3COONa plus H2. CH3COOHங்கிறது அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிடோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அந்த ஃபாஸ்ட்டு ஸ்லோ அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோ. தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். Changing the amount of the reactants also increases the reaction rate. So the amount of the substance present in a certain volume of the solution is called the concentration. Okay, more the concentration, more particles per volume exist in it, and hence a faster reaction. Granulated zinc reacts faster with a 2m hydrochloric acid than 1m hydrochloric acid. Okay, then temperature. Most of the reactions go faster at higher temperature. Underline பண்ணிக்கோ. This is 1 mark. Most of the reaction go faster at higher temperature because adding of heat to the reactants provide energy to break more bonds and the speed up the reaction. Calcium carbonate reacts slowly with the hydrochloric acid at room temperature. When the reaction mixture is heat, the reaction rate is increases. Okay, the food kept at room temperature spoils faster then the kept in the refrigerator. In the refrigerator, the temperature is lower than the room temperature, hence the reaction rate is less. This is important. இது வந்து 2 மார்க் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ளிகேஷன் கொஷின்ஸில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. Then pressure. If the reactants are gases increasing, then pressure increases.
in the reaction rate. Okay, if the reactants are gases, increase their pressure, increasing their reaction rate. அப்போ pressure increase பண்ண reaction rate என்ன ஆகும், increase ஆகும். This is because on increasing pressure the reacting particles comes closer and collide frequently. ஏன்னா ப்ரெஷர் நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணுறோம், அந்த ரியாக்ஷன் பார்ட்டிகல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் வந்து அதை மோதி என்ன பண்ணும், அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, தென் கேட்டலிஸ்ட்னா அப்படின்னா என்னது, ஊக்கின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை ஊக்கப்படுத்துகிற அந்த வினையை அந்த ரியாக்ஷனை வந்து ஊக்கப்படுத்துகிற ஒரு பொருளை எக்ஸ்ட்ராவாக சேர்க்கறது மூலமாக அந்த ரியாக்ஷனில் எந்த சேஞ்சஸும் வராது. ஆனால் அந்த ரியாக்ஷனை வந்து என்ன பண்ணும், ஃபாஸ்டர் பண்ணும். ஓகே, a catalyst is a substance which increases the reaction rate without being consumed in the எனி ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, பட் இன்க்ரீஸிங் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இன் சர்டன் ரியாக்ஷன்ஸ் ஆடிங் அ சப்ஸ்டன்ஸ் எஸ் அ கேட்டலிஸ்ட் ஸ்பீட் அப் ரியாக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், on heating potassium chloride, it decomposes into potassium chloride and oxygen gas but the slower rate. If manganese dioxide is added, it increases the reaction rate. ஓகே, அப்போ மேங்கனீஸ் டை ஒரு கேட்டலிஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணுறாங்க. இதுவே வந்து அது டைரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா அது ரியாக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். மேங்கனீஸ் டை ஆக்சைடை ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த ரியாக்ஷன் ரேட் வந்து அதிகமாகும். Okay, then surface area of the reactants. When the solid reactants are involved in a reaction, they are powdered form reacts more readily. For example, the powdered calcium carbonate reacts more readily with the hydrochloric acid than the marble chips. இப்போ கால்சியம் கார்பன்கிறது மார்பிள் சிப்ஸ்ன்னு சொல்கிறோம். மார்பிள் தான் நமக்கு தெரியும். அப்போ மார்பிளோட நீங்கள் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணிங்கன்னா அது ரியாக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இதே வந்து அந்த மார்பிள் சிப்ஸை நீங்கள் கிரைண்ட் பண்ணி பவுடராக யூஸ் பண்ணிங்கன்னா அது ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் த பவுடரிங் ஆஃப் த ரியாக்டன்ட் இன்க்ரீசஸ் த சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் more energy is available in collision of the reactant particles. Thus the reaction rate is increased. You will study more about the reaction rate in your higher classes. இன்னும் higher class போனீங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா படிப்பீங்க. Substance as a catalyst speed up the reaction. For example, on heating potassium chlorate, it decomposes the potassium chloride. Okay students, thank you so much for watching.